சிந்து பைரவின்னு ஒரு படம் இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இந்த படத்தை கரெக்டாக பர்சீவ் பண்ணிக்கிட்டவங்க, ரிசீவ் பண்ணிக்கிட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, கரெக்டாக தெரியல. அந்த படத்துல வந்து ஆக்சுவலா ஒரு கல்யாணம் பண்ண ஒருத்தர், நல்ல ஒரு சிறந்த பாடகராக இருந்த ஒருத்தர், திடீர்னு அவர் வந்து இன்னொரு பெண் மேல இருக்கிற ஈர்ப்பாலையும் குடி போதையினாலையும் வந்து டைவர்ட் ஆகி அவர் கலையை இழந்து திருப்பி அதை ரெக்கவர் ஆகி வர்றது அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கும். ஆனா நிறைய பேர் அதை அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்குவாங்க. நான் உண்மையிலேயே அந்த கதை வந்து என்ன சொல்ல வரும் அப்படின்னா, ஒரு கலையை அந்த அளவுக்கு நேசிக்கிற ஒருத்தன் அதை பத்தி ஷேர் பண்றதுக்கும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கும், அதை பத்தி நிறைய பேசுறதுக்கும் ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பெயினா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறது, அந்த மாதிரி ஃபீலிங் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகும் அந்த படம். ஸோ அதைத்தான் அவர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அதனாலதான் அவரோட டைவர்ஷன் ஆகும். அவங்க மனைவிக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை பாராட்டுறதுக்கான ஞானம் இருக்காது. ஸோ எல்லாரும் அப்படி போகலாமா அப்படிங்கிறது எனக்கு அதை அப்படி சொல்ல வரல. இருந்தாலும் அந்த கலைஞனுக்கான பெயினை அந்த அளவுக்கு கிளாரிட்டியோட, அந்த அளவுக்கு ஒரு இசையோட, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான ஒரு படம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்க. அந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் படமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.